சென்னையில் மட்டும் 5000 சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் உடனடியாக சாலைகளை சீரமைக்க மாநகராட்சிக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் கணக்கு குறித்தும் மக்களின் தீர்ப்பு குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக, பள்ளமும் படுகுழியாக காட்சியளிக்கிறது. இதில் தொடர்ந்து வாகன விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. அண்மையில் மிக்ஜாம் புயல் பாதிப்பால் சாலைகள் எல்லாம் காட்டாராய் ஓடியது. இருந்தும் கூட சரி செய்ய விடியா திமுக அரசு முனைப்பு காட்டவில்லை. இது தொடர்பாக மக்கள் பல்வேறு புகார்களை அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் திமுக அரசும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையும் மாநகராட்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வெள்ள நிவாரணத் தொகையும் முழுமையாக அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களுக்குள் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தமிழக அரசு தேர்தலை கருத்தில் கொண்டு சென்னையில் பள்ளம் படுகுழிகளாக உள்ள 5000 சாலைகளை வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் சீரமைக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் வந்தால்தான் மக்களின் ஞாபகம் இந்த விடியா திமுக அரசுக்கு வரும் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக எந்த சாலை பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயல், மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக 11248 சாலைகள் சேதமடைந்துள்ளன. இதனை சீரமைக்க 1833 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து சீரமைக்க முறையான நடவடிக்கை இல்லாத நிலையில் 6000த்திற்கும் மேற்பட்ட சாலைகள் சீரமைக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனாலும் கூட 5000த்திற்கும் மேற்பட்ட சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படாமல் பள்ளமும் படுகுழியமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாலைகள் கடுமையாக சேதமடைந்து பல்லாங்குழிகளாக காட்சியளிக்கிறது. பல்வேறு விபத்துகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக அரசு அந்த சாலைகளை உடனடியாக பேட்ச் ஒர்க் செய்ய மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 2023ஆம் ஆண்டு சாலைகளை சீரமைக்க கூடுதலாக 210 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2022-23ஆம் ஆண்டில் ஒப்பந்தம் அளிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடம் 400 கோடி ரூபாய்க்கு மேல் பணிகள் கிடப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சாலைகளை சரி செய்வதில் கூட நாடகமாடும் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.